ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேன்வா யூஸ் பண்ணி ஒரு காம்போசிஷன் நோட் புக்கை எப்படி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி அதை அமேசான் கேடிபி அக்கௌண்ட்டில் பப்ளிஷ் பண்ணி அதில் எப்படி நம்ம காசு சம்பாதிக்கலாம்னு நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஆல்ரெடி அமேசான் கேடிபி அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் கிட்ஸ் டிராயிங் புக்கு எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணுறது, அண்ட் சில்ட்ரன் ஆக்டிவிட்டி புக் எப்படி நம்ம ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது, அண்ட் கேடிபி ஆட்ஸை பற்றினா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அமேசான் கவர் கால்குலேஷன் போடுங்க. இங்கே பாருங்கள், கேடிபி கவர் கால்குலேஷன் வருதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுங்க. இது எதுக்காகனா நம்ம ரெடி பண்ண போகிற புக்கோட கவர் சைஸ் என்ன இருக்கணும், உள்ள பேப்பர் சைஸ் என்ன இருக்கணும், அதை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அமேசானை பொறுத்த வரையும் சைஸ் கரெக்டாக இல்லைனாக புக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் இது ஃபஸ்ட்டு புக்கோட கால்குலேஷன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைண்டிங் டைப் வந்து பேப்பர் பேக்டு, அது வந்து இன்டீரியர் டைப் வந்து ப்ரீமியம் கலரு, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. நான் ப்ரீமியம் கலர் தான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேப்பர் டைப் ஒயிட் கலர் பேப்பர் தான். அண்ட் பேஜ் வந்து லெஃப்ட் டு ரைட்டுன்னு செலக்ட் பண்ணுங்க. அண்ட் மெஷர்மெண்ட் வந்து இன்ச்சஸ் கணக்கில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இன்டீரியர் சைஸ் வந்து இங்கே பாருங்கள், காம்போசிஷன் நோட்டை பொறுத்த வரையும் 7.5 இன்ட்டு 9.25 இன்ச்சஸ் தான் நம்ம காம்போசிஷன் நோட் ரெடி பண்ணணும். அதனால் 7.5 இன்ட்டு 9.25 எடுத்துங்க. அண்ட் பேஜ் கவுண்ட் வந்து 120 பேஜ் வரையும் இருக்கலாம். 120லேருந்து நான் வந்து 130 பேஜ் போட்டிருக்கேன். நம்ம மினிமம் 120 ஆர் 110 இருக்கணும். அதுக்கேற்றப்போல ரெடி பண்ணுங்க. இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து கவர் பேஜ் இது போல தான் இருக்கணும். கவர் பேஜ் சைஸ் எல்லாமே இங்கே 1 2 3 கொடுத்துருக்கலாம். அந்த 1 2 3 சைஸ் கவர் பேஜ் சைஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஃப்ரண்ட் பேஜ், இது பேக் பேஜ். இப்போ பாருங்க, கவர் பேஜ் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் வருது வந்து நம்ம உள்ள வந்து அந்த பேப்பரோட சைஸு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதுலேயே. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம கேன்வாவில் யூஸ் பண்ண சொல்ல இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வாங்க கேன்வாவுக்கு ஓப்பன் பண்ணுங்க. கேன்வாவில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கேன்வா ஓப்பன் பண்ணுறேன். கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, சென்டராக ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், கஸ்டம் சைஸ்ன்னு இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அந்த கஸ்டம் சைஸை கிளிக் பண்ண உடனே பக்கத்தில் பிஎக்ஸ்ன்னு இருக்கிறத வந்து இன்ச்சஸாக மாற்றிங்க, ஐஎன்னு மாற்றிங்க. ஐஎன் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம அங்கே சைஸ் செக் பண்ணால அந்த சைஸ் எடுத்துன்னு வந்து இந்த வித் ஹைட்டில் போடுங்க. இங்கே பாருங்கள், மேலே கவர் சைஸ்ன்னு இருக்கும், ஃபுல் கவர் சைஸுன்னு. இதை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டெம்ப்ளேட் டவுன்லோட்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த டெம்ப்ளேட்டை இங்கே பாருங்கள், கவர் சைஸ் வந்து இதை போடுங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது கவர் சைஸ் தான். அந்த கவர் சைஸ் என்ன சைஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே போடுங்க வித் ஹைட்டில். பாருங்க, நான் அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். 15.555 அண்ட் ஹைட்டில் வந்து 9.5 சைஸ் போட்டு முடிச்சோடனே இங்கே பாருங்கள், கிரியேட் நியூ டிசைன், இதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணணும், நம்மளுக்கான கவர் பேஜுக்கு ஏற்றப்போல சைஸ் நம்மளுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த சைஸில் தான் நம்ம கவர் பேஜ் ரெடி பண்ண போகிறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ணோம்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி கேலரி இருக்குதுன்னா கேலரி கிளிக் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி கவர் பேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. கவர் பேஜை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம கவர் பேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கவர் பேஜ் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. இதை வந்து லென்த் கரெக்டாக எடுத்துங்க. இந்த சைஸுக்கு ஏற்றப்போல நீங்கள் வந்து இதை மர்ஜ் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இருங்க, அந்த சைஸுக்கு ஏற்றப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இந்த எழுத்தெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது, அது எழுத்தெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அப்புறமா. இப்போ சென்டராக ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் சென்டராக ஒரு கோடு இருக்குல்ல, அதுக்கு எலமெண்ட்டில் போங்க. எலமெண்ட்டில் போய் ஷேப்பில் போங்க. ஷேப்பில் போயிட்டு ஒரு பாக்ஸ் ஷேப் ஆட்டு எதனா ஒன்று செலக்ட் பண்ணுங்க. பாக்ஸ் ஷேப்பை செலக்ட் பண்ணுங்க. ஷேப் இந்த ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து செலக்ட் பண்ணுறேன். அந்த பாக்ஸ் ஷேப் எதுக்காகனா, இப்போ சென்டராக அந்த ரெட் கலரில் கோடு இருக்குது பாருங்க, அது வந்து எல்லா நோட்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் நடுவில் ஒரு கோடு ஆட்டம் போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் இந்த ரெட் கலரில் கோடு இருக்குது. அந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, கரெக்டாக ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் போல் அந்த கோடுக்கு ஏற்றப்போல ரெடி பண்ணி அதை லென்த்துக்கு பண்ணிக்கங்க. லென்த்து பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான உங்கள் புக்கு டிசைனுக்கு ஏற்றப்போ நீங்கள் க்ரீன் கலரில் வைக்கலாம், க்ரீன் கலரில் கூட நீங்கள் அந்த கொடுத்துக்கலாம் சென்டர் பேஜும். அதனால் அதுக்கேற்றப்போ ரெடி பண்ணுங்க. கரெக்டாக அந்த லெவலுக்கு ரெடி பண்ணிவிட்டு புக்கு சைஸுக்கு ஏற்றப்போ அதை ரெடி பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை வந்து கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு கலரை வேணால் சேஞ்ச் பண்ணுங்க. இருங்க, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக சென்டராக அந்த கோடுக்கு கரெக்டாக கோடில் வச்சுட்டேன். கோடில் வச்சுட்டு இப்போ நான் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நான் கொடுக்குறேன். பிளாக் கலர் கொடுக்குறேன். இப்போ இந்த எழுத்தெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த எழுத்து கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளியராக வந்தீங்கன்னாக்கா
டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கும். கீழ வாங்க. இங்க பாருங்க டிரான்ஸ்பரன்சில வந்து 0 வச்சுருங்க. 0 வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அந்த எழுத்து எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு இப்ப ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ், சென்டர் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் நம்ம டிசைன் தரணும். அதுக்கு அந்த பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணுங்க. பிளஸ் சிம்பல கிளிக் பண்ண உடனே எலிமெண்ட்ல வந்து சர்ச் பண்ணுங்க. நான் லவ் பேர்ட்ஸ்ன்னு சர்ச் பண்றேன். நான் லவ் பேர்ட்ஸ் தான் நான் ஃப்ரண்ட் பேஜும், பேக் பேஜும் வைக்க போறேன். லவ் பேர்ட்ஸ் நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ண உடனே இங்க ஃபோட்டோல கீழ வாங்க. ஃபோட்டோல கீழ சி ஆல்ன்னு குடுங்க. குடுத்த உடனே இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் நம்மளுக்கு ஷோ ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, பெய்டு வெர்ஷன் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. பெய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரோன்னு இருக்குது எல்லாமே பெய்டு வெர்ஷனு. நீங்க பெய்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. இதுல ஃப்ரீ வெர்ஷனே நீங்க நெறைய உங்களுக்கு ஃப்ரீயாவே இருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம். அது நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எது உங்களுக்கு புடிச்ச போல அதாவது ஒன்ஸ் நீங்க ரெடி பண்றது ஒரு வாட்டி தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அது லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து பேசிவ் இன்கம்மா வந்துன்னு இருக்கும். அதனால நீங்க பார்த்து பொறுமையா ரெடி பண்ணுங்க. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லவ் பேர்ட்ஸ் ஒண்ணு கிளிக் பண்றேன். இங்க பாருங்க செகண்ட் ஒண்ணு இருக்குது. நான் கிளிக் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அத கிளிக் பண்ணிட்டு, நான் ஃப்ரண்ட் பேஜ்ல இத வந்து கரெக்ட்டா அதுக்கேத்தாப்போல நானு லென்த் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரண்ட் பேஜ்ல அத வச்சுட்டு, அதுக்கேத்தாப்போ நான் லென்த் பண்றேன். இப்ப பாருங்க, பேர்ட்ஸோட இதுவும் நம்ம ஃபேஸ் தெரியல. அதனால கீழ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி நான் மேல அத இழுக்கிறேன். இங்க பாருங்க, ஓரளவுக்கு இப்ப பேர்ட்ஸ் நம்ப ஃபேஸ் நல்லா தெரியுது. இப்போ ஃப்ரண்ட் பேஜ் இதுதான். இதே போல பேக் பேஜ்ல நம்ப ஒரு லவ் பேர்ட்ஸ் எடுத்துன்னு வந்து நம்ம வச்சுப்போம். அதே போல பிளஸ் அமுத்துங்க. பிளஸ் அமுத்திட்டு எலிமெண்ட்ல போயிட்டு லவ் பேர்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோம்னா இது போல லவ் பேர்ட்ஸ் ஃபோட்டோஸ் வரும். அதுல உங்களுக்கு புடிச்ச ஃபோட்டோஸ் வந்து நீங்க ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் வச்சுங்க. இப்ப நான் பேக் பேஜ்க்கு அதே போல ஒரு ஃபோட்டோஸ் அதே போல நான் ஒரு ஃபோட்டோஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி பேக் பேஜ்ல அதே போல நான் அந்த சைஸ்க்கு ஏத்தாப்போல நான் வந்து லென்த் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க. பேக் பேஜ்ல அதே போல அந்த ஃபோட்டோஸ் வச்சு அந்த சைஸ்க்கு ஏத்தாப்போல நானு லென்த் பண்ணிக்கிறேன். லென்த் பண்ணி முடிச்சுட்டோம்னா, இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் 2மே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க இதுல பேர் எதுனா ஆட் பண்ணதுனா ஆட் பண்ணலாம். இல்ல பிளைனா கூட விட்டுடலாம். இப்ப எனக்கு வந்து பேர் ஆட் பண்ண பதிலா கீழ வந்து ஒரு காம்போசிஷன் நோட்ன்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் ஆட் நான் வந்து ரெடி பண்ண போடப் போறேன். அந்த லேபிள் ரெடி பண்ணி எலிமெண்ட்ல போங்க. மேல சர்ச் ஆப்ஷன வந்து லேபிள்னு சர்ச் பண்ணுங்க. லேபிள்னு சர்ச் பண்ண போல இதே போல உங்களுக்கு வந்து லேபிள் வந்து ஷோ ஆகும். நீங்க எந்த லேபிள்னாலும் நீங்க அதுல எடுத்து போட்டுக்கலாம். சர்ச் பண்றேன் பாருங்க. சர்ச் பண்ணிட்டு நான் லேபிள்னு சர்ச் பண்றேன். லேபிள்னு சர்ச் பண்ணோம்னா ரொம்ப ஆப்ஷன் காட்டும். நீங்க அதுல எந்த லேபிள்னாலும் நீங்க செலக்ட் பண்ணி போட்டுங்க. இப்ப பாருங்க. சர்ச் பண்ணோம்னா கீழ உங்களுக்கு ஷோ ஆகுறது எல்லாமே லேபிள் ஷோ ஆகும். பாருங்க நான் ஆல்ரெடி இங்க பாருங்க எனக்கு ஒரு லேபிள் ஒண்ணு கீழ ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன். காம்போசிஷன் நோட்ன்னு போட்டு கீழ ஒரு 3 டேஷ் போட்டுருக்காங்க. அந்த 3 டேஷ் எதுவும் இல்ல. நம்ம சின்ன வயசுல நம்மளே பார்த்திருப்போம். நம்ம நோட் வந்து நம்ம பேர் எழுதி வைப்போம் நம்ம நோட்ல. அதுக்காக தான் இது. நான் அத வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நான் கீழ போடுறேன். ஏன்னா மேல போட்டா கிளியோட ஃபேஸ் வந்து மறைக்கும். அதனால நான் கீழ போடுறேன். கீழ போட்டு நான் அத இது பண்ணிட்டு இங்க பாருங்க ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரண்ட் பேஜ், இது பேக் பேஜ். இப்ப இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. மேல டவுன்லோட் சிம்பல் இருக்கும் பாருங்க. அந்த டவுன்லோட் குடுங்க. டவுன்லோட் குடுத்த உடனே இத வந்து நீங்க வந்து PNGல டவுன்லோட் பண்ணுங்க. PNG ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. டவுன்லோட்ன்னு குடுங்க. டவுன்லோட் ஆயிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே திருப்பி கேன்வா ஓப்பன் பண்ணுங்க. இப்ப ஃப்ரண்ட் கவர் பேஜ் மட்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்ப உள்ள இருக்கிற பேஜ் பேப்பர் நம்ம ரெடி பண்ணணும். அது எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆயிட்டோம்னா திருப்பியும் கேன்வாக்குள்ள வாங்க. திருப்பி நான் பேக் வந்துட்டு கேன்வாக்குள்ள வரேன். இப்ப திருப்பி பேக் வந்துட்டு நான் திருப்பி கேன்வாக்குள்ள வரேன். கேன்வாக்குள்ள வந்துட்டு அதே பிளஸ் சிம்பல் இருக்குல்ல, அந்த பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணுங்க. இப்ப அந்த பிளஸ் சிம்பல கிளிக் பண்ண உடனே கஸ்டம் சைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் குடுத்தாப்லயே குடுங்க. இப்ப நம்ம ரெடி பண்ண போறது வந்து உள்ள இருக்கிற பேஜுக்கான சைஸ் தான் நம்ம குடுக்கணும். ஃபர்ஸ்ட் கவர் பேஜுக்கான சைஸ் நம்ம குடுத்து கவர் பேஜ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்ப கஸ்டம் சைஸ்ன்னு குடுங்க. கஸ்டம் சைஸ் குடுத்துட்டு இன்ஷியல்ஸ் மாத்திங்க. இது வந்து உள்ள இருக்கிற பேஜுக்கான சைஸ். இது வந்து 7.5 to 9.25 நம்ம ஃபர்ஸ்ட் அங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம் பாரு. அத தான் இங்க போடணும். இங்க பாருங்க 7.5 to 7.5 அண்ட் 9.25 போட்டுங்க. போட்டுட்டு கிரியேட் நியூ டிசைன்னு குடுங்க. குடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஒயிட் கலர் ஷீட் ஆட்டும் ஒண்ணு ஓப்பன் ஆகும். அந்த ஒயிட் கலர் ஷீட்ல தான் நம்ம வந்து லைன் போடப் போறோம். ஏன்னா நம்ம ரெடி பண்றது வந்து காம்போசிஷன் நோட் தான். காம்போசிஷன் நோட்ட பொறுத்தவரை லைன்ஸ் இருக்கும். அதனால நம்ம அந்த லைன்ஸ தான் ரெடி பண்ண போறோம். குடுத்தோம்னா இது போல தான் பிளாங்க் கலர்ல ஒரு ஷீட் ஒண்ணு ஓப்பன் ஆகும். இதுல வந்து எலிமெண்ட்ல போயிட்டு லைன்னு டைப் பண்ணுங்க. லைன் டைப் பண்ண உடனே உங்களுக்கு லைன் அந்த கோடு போல வரும். அதுல ஒரு கோடு எதனா ஒரு கோட செலக்ட் பண்ணுங்க. எதனா ஒரு லைன செலக்ட் பண்ணிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லைன செலக்ட் பண்றேன். இருங்க வெயிட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது போல கோடு வருதுங்களா? இதுல வந்து நான் ஒரு லைன செலக்ட் பண்றேன். லைன செலக்ட் பண்ணிட்டு
இங்க பாருங்க. மேல அந்த லைன வந்து கொஞ்சம் லென்த் பண்ணுங்க. நீங்க லென்த் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு மார்ஜின் போல ஒண்ணு ஓப்பன் ஆகும். அந்த மார்ஜின் வரையும் தான் நீங்க அந்த லைன வைக்கணும். அப்படியே மேல வைங்க. மேல அந்த மார்ஜின் வரையும் அத வைங்க. கரெக்ட்டா அந்த மார்ஜின்லேருந்து இந்த மார்ஜின் வரையும் நம்ம வந்து இந்த லைன வந்து வைக்க போறோம். இதுக்கு என்ன பண்ண போறோம், அந்த பிளஸ் பக்கத்து பிளஸ் மேல பிளஸ் இருக்குல்ல டூப்ளிகேட் அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணா இதே போல லைன் வந்து கீழ உங்களுக்கு வரும். இப்ப இதையும் கொஞ்சோண்டு ஃபேஸ் விட்டு நம்ம எழுதுற அளவுக்கு கொஞ்சம் ஃபேஸ் விட்டுட்டு, அந்த மார்ஜின் கரெக்ட்டா இருக்கா செக் பண்ணுங்க. கரெக்ட்டா சென்டரா இருக்குதா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, திருப்பி அந்த டூப்ளிகேட் அப்படியே குடுத்துட்டே வாங்க. கரெக்ட்டா நீங்க ஒன்ஸ் வச்சு முடிச்சுட்டீங்கன்னா, அதுக்கு ஏத்தாப்போல டூப்ளிகேட் அப்படியே கீழ அதுக்கு ஏத்தாப்போல வந்துன்னே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கரெக்ட்டா நீங்க ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் மட்டும் வச்சுட்டீங்கனாக்கா, அதுக்கடுத்து டூப்ளிகேட் குடுக்க சொல்லும். கரெக்ட்டா அந்த ஈக்குவலா அந்த லெவலுக்கு ஏத்தாப்போல வந்துன்னே இருக்கும். இப்ப அந்த மார்ஜினுக்கு ஏத்தாப்போல நீங்க ரெடி பண்ணிடுங்க. நான் ஃபர்ஸ்ட்டு அந்த மார்ஜினுக்கு ஏத்தாப்போல நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு, இப்போ நீங்க இப்படியே கூட நீங்க பப்ளிஷ் பண்ணலாம். ஏன்னா, ஆல்ரெடி நம்ம சின்ன வயசுலயே பார்த்திருப்போம். ஒரு காம்போசிஷன் நோட் புக்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சைடு ஒரு கோடு இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ஒரு மார்ஜின் போட்டிருக்கும். அந்த மார்ஜின நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே போல ஒரு லைன் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுக்கங்க. இப்ப எலமெண்ட்ல போய் அதே போல ஷேப்ல போயிட்டு நான் ஒரு லைன் ஒண்ணு செலக்ட் பண்றேன். அதே லைன செலக்ட் பண்ணா நேரா வைக்கிறேன். இங்க பாருங்க நான் நேரா வச்சுட்டு, அந்த மார்ஜினுக்கு ஏத்தப்ப நான் லென்த் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா கீழவும், மேலவும் அதே மார்ஜினுக்கு ஏத்தப்ப நான் லென்த் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இந்த மார்ஜினுக்கு ஏத்தாப்புல தான் நம்ம பண்ணணும். இப்போ நான் லென்த் பண்ணிட்டேன். இத நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல நான் செக் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா லென்த் கரெக்ட்டா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு, ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு மட்டும் நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு எனக்கு நீங்க இதே கலரா கூட வைக்கலாம். ஏன்னா, ஆல்ரெடி நம்ம பிளாக் கலர்ல தான் லைன் குடுத்துருக்கோம். அதனால பிளாக் கலர் குடுக்காதீங்க. வேற எதுனா கலர் குடுங்க. ஒண்ணு ப்ளூ குடுங்க, அப்படின்னா ரெட் குடுங்க. ஏன்னா ரெட் குடுங்க. ரெட் தான் எல்லா நோட்லயும் நம்ம மோஸ்ட்லி பார்க்கறது. இப்போ கலர் சேஞ்ச் பண்றேன். கலர வந்து நான் ரெட் குடுக்குறேன். ரெட் குடுத்துட்டு, ரெட் எனக்கு வந்து ரொம்ப டார்க்கா வேணாம். எனக்கு லைட்டா இருந்தா மட்டும் போதும். இப்ப நான் ரெட் கலர் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு, அப்படியே கீழ வாங்க. டிரான்ஸ்பரன்சின்னு இருக்குதுல்ல, அதுல வந்து நான் ரொம்ப டார்க்கா இல்லாம கொஞ்சம் லைட்டா இருந்தா போதும்ன்றத நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க நம்மளுக்கு பேஜஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் பேஜஸ். நம்மளுக்கு இது போல 120 பேஜஸ் வேணும். 130 பேஜஸ் வேணும். அதனால என்ன பண்ணேன்னாங்க, கீழ வாங்க. இங்க பாருங்க ஒரு பாக்ஸ் ஆட்டம் இருக்குல்ல, கீழ பார்த்தீங்கன்னா 4 கோடு போட்டு 4 பாக்ஸா இருக்குல்ல, அந்த பாக்ஸ கிளிக் பண்ணுங்க. அந்த பாக்ஸ கிளிக் பண்ண உடனே, நம்மளுக்கு இப்போதைக்கு எத்தனை பேஜஸ் இருக்கு அதெல்லாம் ஷோ ஆகும். நான் அந்த பாக்ஸ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே, இப்போதைக்கு ஒரு பேஜ் தான் நம்மகிட்ட இருக்கு. இத வந்து அந்த பாக்ஸ கிளிக் பண்ணி, இப்ப ஒரு பேஜ் தான் இருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ன்னு இருக்குங்களா, அத கிளிக் பண்ணி 130 பேஜ் அது போல வச்சுங்க. வச்சுட்டு, இத இங்க பாருங்க நம்மகிட்ட 130 பேஜஸ் இப்ப இருக்கு. இத நீங்க மேல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்ண சொல்ல எவ்வளோ பேஜஸ் இருக்கு அதிலயே ஷோ ஆகும். இத வந்து நம்ம வந்து PNGல டவுன்லோட் பண்ணக்கூடாது. PDFல தான் டவுன்லோட் பண்ணணும். நம்மளுக்கு PDF ஃபைல தான் வேணும். அதனால ஃபார்மட்ட மாத்திக்கங்க. PDF ஃபார்மட்ல வைங்க. PDF பிரிண்ட்ன்னு ஏதாவது வச்சுட்டு, கீழ வந்து ஆல் பேஜ் 130 பேஜ் வச்சுக்கங்க. வச்சுட்டு கீழ டவுன்லோட்ன்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒன்ஸ் டவுன்லோட் ஆயிடும். இப்ப நம்மகிட்ட கவர் பேஜஸும் இருக்கு. உள்ள நம்ம பேஜஸும் பேப்பர் பேஜஸும் இருக்கு. நம்ம 2 பேஜஸுமே ரெடி பண்ணியாச்சு. இப்ப இத வந்து Amazon KDP அக்கவுண்ட்ல வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணணும். எப்படி Amazon KDP அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது தெரியலனாக்கா, ஆல்ரெடி நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். அத செக் பண்ணி பாருங்க. அதுல நான் Amazon KDP அக்கவுண்ட்ல எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஃபுல்லா சொல்லியிருப்பேன். இப்போ வாங்க Amazon KDP அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு, ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண புக்கெல்லாம் கீழ இருக்கு. இங்க பாருங்க. ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண பப்ளிஷ் பண்ண புக்குகள்லாம் கீழ இருக்கு. 2 புக் வந்து லைவ்ல இருக்கு. 3 புக் வந்து ரிவ்யூல இருக்கு. ஒன்ஸ் நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்கனாக்கா 72 ஹவர்ஸ் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா 48 ஹவர்ஸாவது எடுத்துப்பாங்க. உங்க புக்க வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு. ரிவ்யூ செக் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. மேல கிரியேட்ன்னு இருக்குதுல்ல, அத குடுங்க. கிரியேட் குடுத்த உடனே அப்படியே கீழ வாங்க. கிரியேட் குடுத்துட்டு இங்க செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. பேப்பர் பேக்ன்னு இருக்கும். அத குடுங்க. அந்த பேப்பர் பேக்ன்னு அத குடுத்துட்டு அப்படியே வாங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம புக்குக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்லாம் டைப் பண்ற போல இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம புக்குக்கான டைட்டில் டைப் பண்ணுங்க. டைட்டில் வந்து நம்ம காம்போசிஷன் புக் தான் ரெடி பண்றதுனால, காம்போசிஷன் புக் அத மென்ஷன் பண்றப்ப பாருங்க, நான் லவ் பேர்ட்ஸ் காம்போசிஷன் புக்குன்னு போடுறேன். நம்ம டைட்டில்லயே என்ன பண்றீங்கன்னா, எவ்வளோ பேஜஸ் இருக்கு?
என்ன சைஸு எல்லாத்தையும் நீங்க அத மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் ஒரு கஸ்டமர் பார்க்க சொல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் டைட்டில ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்னன்னு சொல்றேன். ஏன்னா டைட்டில் வந்து கரெக்ட்டா எல்லாத்தையும் ஃபில் பண்றீங்க. டைட்டில, பேஜஸ், இன்ச்சஸ் எல்லாமே கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கனாக்கா, ஒரு ஸ்டூடண்ட் யாருன்னா வாங்க சொல்ல கரெக்ட்டா பேஜஸ் இவ்வளோ பேஜஸ் இருக்கு. நம்ம புக் சேல்ஸ் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணி முடிச்சிடுறேன். ஃபில் பண்ணி முடிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆத்தர் நேம் கேட்கும். ஆத்தர் நேமில் வந்து உங்கள் நேம் தான் நீங்க தான் கிரியேட் பண்ணுறீங்க. அதனால் உங்கள் நேம் தான் போடணும். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் ஆப்ஷன் வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆத்தர்னு இருக்குதுங்களா? இந்த ஆத்தர் பக்கத்தில் செகண்ட் ஆப்ஷனில் வாங்க. ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நேமில் வந்து உங்களோட நேம் போட்டுங்க. அண்ட் லாஸ்ட் நேமில் வந்து உங்களோட லாஸ்ட் நேம் இருந்தால் போடும், இல்லை இனிஷியல் போட்டுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். நம்ம புக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். அதுக்கு எதுவும் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. டைட்டில் அப்படியே காப்பி பண்ணுங்க. இந்த அமேசானை பொறுத்தவரை நம்ம சேட் ஜிபிடியும் யூஸ் பண்ணி ஏஐ டூல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். டைட்டிலை காப்பி பண்ணி சேட் ஜிபிடியில் போய் ஐ வாண்ட் டிஸ்கிரிப்ஷனும் போடுங்க. அதுவே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துரும். உங்கள் டைட்டிலுக்கு ஏற்றப்பறம் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துரும். அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே அமேசான் கேடிபியில் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட்டு அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அதை அப்படியே எடுத்துன்னு வந்து அமேசான் கேடிபியில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்தாச்சு. இப்போ வாங்க செகண்ட் ஆப்ஷன் வந்து பப்ளிஷர் ரைட்ஸ்னு இருக்குதுல்ல, அதில் வந்து பப்ளிஷர் ரைட்ஸில் வந்து ஐ ஓன் த காப்பி ரைட்ஸ்னு கொடுங்க. ஏன்னா நம்ம தான் ரெடி பண்ணிக்கிறோம், அதனால் ஐ ஓன் த காப்பி ரைட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ப்ரைமரி ஆடியன்ஸ்னு இருக்கும். அதில் வந்து நோன் கொடுங்க. அது என்னன்னாக்கா அது வந்து ஏன்னா செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கான்னு கேட்கும். இல்லை நம்ம தூரம் பிளாங்காக தான் இருக்கும், அதனால் நோன் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து கேட்டகரியில் வந்து நான் கிளாசிஃபைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் கிளாசிஃபை கொடுத்துட்டு பக்கத்தில் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்துட்டு அப்படியே கீழே வாங்க. நம்ம வந்து கீவேர்ட்ஸ் தரணும். நம்ம புக்குக்கு நம்ம வந்து கீவேர்ட்ஸ் தரணும். கீவேர்டு எதுக்காகனா அது ஆப்ஷனல் தான், இருந்தாலும் கீவேர்டு நீங்கள் கொடுங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு கஸ்டமரை ஒன்ஸ் சர்ச் பண்ணுறாங்க, அமேசானில் வந்து காம்போசிஷன் புக்குன்னு சர்ச் பண்ணுறாங்கன்னா நம்ம கீவேர்டு கொடுத்தா மட்டும் தான் நம்ம புக்கு வந்து முன்ன வந்து ஷோ ஆகும். அதனால் கீவேர்டு கொடுங்க. கீவேர்டு எப்படி கொடுங்கன்னா உங்கள் புக்கு ரிலேட்டடான கீவேர்டாக தாங்க. எதுக்காக நம்ம புக்கு ரிலேட்டடான கீவேர்ட் தரோம்னா, நம்ம வந்து காம்போசிஷன் புக்கு பப்ளிஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ராயிங் புக்குக்கான கீவேர்ட் தந்தோம்னாக்கா அது வந்து நம்ம புக்கு வந்து அமேசானில் ஷோவே ஆகாது. அதனால் நம்ம புக்குக்கு ரிலேட்டடான கீவேர்ட் தாங்க. கீவேர்டு கொடுத்துட்டு கீவேர்டு பார்த்தீங்கன்னா உங்கள் காம்போசிஷன் புக்குனா காம்போசிஷன் புக்கு போடுங்க. ஸ்டூடெண்ட் நோட் புக்குன்னு போடுங்க. அது போல் கீவேர்டு ரிலேட்டட் கீவேர்ட் தாங்க. மோஸ்ட்லி உங்கள் புக்கு என்ன நீங்கள் காம்போசிஷன் புக்காலும் சரி, ட்ராயிங் புக்காலும் சரி, எது பப்ளிஷ் பண்ணாலும் அதுக்கு ஏற்றப்போல் அதுக்கான கீவேர்டு கொடுங்க. நான் பாருங்கள் காம்போசிஷன் புக்கு தான் போடுறேன், அதனால் காம்போசிஷன் புக்குன்னு போடுறேன். காம்போசிஷன் நோட் புக்குன்னு போட்டுக்கோங்க. அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நோட் புக்குன்னு போடுங்க. ஸ்டேஷ்னரி நோட் புக்குன்னு போடுங்க. இது போல் சின்ன சின்ன கீவேர்டு தாங்க. ஏன்னா கீவேர்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக கஸ்டமர் எந்த கீவேர்டு வச்சு சர்ச் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற போல் கீவேர்டு போடுங்க. கீவேர்டு போட்டுட்டு கீழே வாங்க, சேவ்னு இருக்குங்களா, சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் தான் நம்ம வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பிடிஎஃப் ஃபைல் கவர் பேஜெல்லாம் ரெடி பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு ஐஎஸ்பிஎன் நம்மளுக்கு ஐஎஸ்பிஎன் ஒரு கோடு ஒன்று க்ரியேட் பண்ணோம். அந்த எல்லோ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஐஎஸ்பிஎன் கோடு ஒன்று க்ரியேட் ஆகிடும். பாருங்கள், அது லாஸ்ட்டாக காட்டுறேன் அந்த ஐஎஸ்பிஎன் கோடு வந்து எங்கே உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு. இப்போ அப்படியே வாங்க, ப்ரீமியம் கலர்னு கொடுங்க லாஸ்ட்டில். அதுக்கடுத்து இங்கே வந்து நம்ம சைஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். பக்கத்தில் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து 7.5 to 9.25 சைஸ் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க. கீழே வாங்க, அப்லோட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண வச்ச பிடிஎஃப் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுங்க. உள்ள பேப்பர் பேஜ் தான் நான் இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த பேப்பர் பேஜ் பிடிஎஃப்ல நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா வந்து இங்கே அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ண ஒரு 10 செகண்ட் ஆகும் அப்லோட் ஆகிறதுக்கு. உங்களோட நெட்டு பொறுத்து தான் இது கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் ஆகும். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இங்கே பாருங்கள், சேவ் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுங்களா. அப்படியே கீழே வாங்க, இங்கே பாருங்கள் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. அப்படியே கவர் பேஜ் வாங்க. கவர் பேஜ் இந்த எல்லோ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜில் இது போல தான் ஓப்பன் ஆகும். அதில் சென்டராக மை கம்ப்யூட்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நம்ம ஆல்ரெடி கவர் பேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்.
அந்த கவர் பேஜை வந்து உங்கள் கேலரி ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கவர் பேஜும் கேலரி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இங்கே அமேசானில் இருக்கிற கவர் பேஜாக கூட நம்ம கவர் பேஜ் வந்து ஆட் ஆகி நம்மளுக்கு காட்டும், ஷோ ஆகும். அதில் நீங்கள் எந்த கவர் பேஜ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லோட் ஆகுது, இங்கே பாருங்கள், நம்மளோட கவர் பேஜ் வந்து இதில் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் எந்த கவர் பேஜ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நல்லா க்ளீனாக தெரிகிறப்போ நம்ம ஒரு கவர் பேஜ் எடுக்கணும். எதுக்காக நம்ம புக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே நம்ம கவர் பேஜ் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கவர் பேஜ் தான் பார்ப்பாங்க. கவர் பேஜ் அட்ராக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வாங்குவாங்க. அதனால் நல்லா நீட்டாக தெரிகிற போல் ஒரு கவர் பேஜ் ரெடி பண்ணிங்க. நான் செகண்ட் ஒன்று வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இது போல் தான் வரும். அந்த நேம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நேம் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணால் மட்டும் போதும், நேமெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ வாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் நேம் கூட எதுவும் வேணாம். நமக்கு டைட்டில் நேமும் வேணாம், ப்ளஸ் ஆத்தர் நேம் இங்கே கீழே இருக்குது, அதுவும் வேணாம். எல்லா நேமும் நான் எடுத்துறேன். எல்லா நேமும் எடுத்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், எல்லா நேமும் எடுத்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த சைடில் வேணால் இருக்கும், இங்கே பாருங்கள், சைடில் கூட நம்ம டைட்டில் நேம் இருக்குது, அதையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 2 சைடும் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே இப்போ க்ளீனாக தெளிவாக இருக்கிற போல் இருக்கும். எந்த ஒரு நேமும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு எல்லா நேமும் எடுத்துறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அதை ஷோ பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எல்லா நேம் இப்போது அங்கே இருந்த நேம் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரிவ்யூ பண்ணுறேன். அதை ப்ரிவ்யூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு. லோட் ஆகும். லோட் ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாருங்கள், லோட் ஆகிடுச்சு. இது ஃப்ரண்ட் பேஜ், இது பேக் பேஜ். நம்ம ஃப்ரண்ட் பேஜில் வந்து நம்ம லேபிள் கீழே இருக்குது. இப்போ வந்து சேவ்னு கீழே இருக்கு பாருங்கள், எல்லோ கலரில். அது சேவ்னு கிளிக் பண்ணுங்க. சேவ் ஆகிட்டு நம்ம மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். இப்போ நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு கவர் பேஜ். இப்போ அப்படியே கீழே வாங்க. இங்கே பாருங்கள், ஏஐ கண்டென்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஏஐ கண்டென்ட் தான் எடுத்துருக்கோம். அதனால் எஸ்ன்னு கொடுங்க. அதில் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அதுக்கெல்லாம் நான் கொடுத்துங்க. இமேஜ் கொடுத்துருக்கேன், அதில் நோன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரிவியூன்னு இருக்குதுங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்த உடனே கொஞ்ச நாள் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் லோட் ஆகி முடிஞ்ச உடனே இது குவாலிட்டி செக்கிங்காக தான். இந்த குவாலிட்டி நம்மது கவர் பேஜ் உள்ள பேஜ் எல்லாமே கரெக்டான சைஸில் இருக்குதான்னு குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் ஷோ பண்ணி காட்டுவாங்க. இருங்க, கொஞ்சம் அந்த நம்ம ஃபைலுக்கு ஏற்றப்போ லோட் ஆகும். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ப்ரிப்பேரிங் யுவர் ஃபைல்னு வருதுங்களா, இது வந்து நம்ம ஃபைலுக்கு ஏற்ற போல் குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்கும், பேக் பேஜ் எப்படி இருக்கும், அதனால் உள்ள பேப்பர்ஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து சேவ்னு வருதுங்களா, நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எதனா எரர் இருந்தாலும் இங்கே காட்டிடும். இங்கே குவாலிட்டி செக்கிங்னு வந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போது சப்போஸ் எதனா எரர் இருக்குதுன்னா இங்கே எந்த பேஜில் எரர் இருக்குதுன்னு 1 2 அது போல் காட்டும். நம்ம கரெக்டாக தான், இது வரையும் எந்த பேஜ்லையும் எரர் இல்லை, அதனால் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், லோட் ஆகுது. லோட் ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு எத்தனை பேஜஸ் இருக்குது கீழே அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ். நம்ம அங்கே ஐஎஸ்பிஎன் கோடுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணல, அந்த ஐஎஸ்பிஎன் கோடு வந்து இந்த பார் கோடு கீழே இருக்கும். எல்லா புக்லேயும் நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா நோட்லேயும் ஒரு பார் கோடாட்டும் போட்டு கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஐஎஸ்பிஎன் நம்பரு. அதுவும் ஒரு நீட்டாக ப்ரொஃபஷனலாக ஒரு புக் இருக்கிறப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்களா. இப்போது ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ். இப்போ உள்ளே இருக்கிற இன்டீரியர் உள்ளே இருக்கிற பேப்பர்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பேஜை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே உள்ளே இருக்கிற பேஜஸ் ஓப்பன் ஆகும். இது போல் தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் எத்தனை பேஜ்னாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது போல் ஓப்பன் ஆகும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அப்ரூவ்னு இருக்குதுங்களா, அந்த எல்லோ கலரில் இருக்கிற அப்ரூவலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாக்கா நம்மளோட கவர் பேஜ் உள்ளே இருக்கிற பேஜ் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரூவல் கொடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு போயிடும். நான் அப்ரூவல் கொடுக்குறேன். அப்ரூவல் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்ரூவல் கொடுத்துட்டு கீழே வாங்க. அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னாக்கா சேவ்னு இருக்குங்களா, அந்த சேவை கிளிக் பண்ணுங்க. சேவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம புக்குக்கான ப்ரைஸை வந்து நம்ம வந்து போடணும். ஃபஸ்ட்டு இந்த புக்குக்கான ப்ரைஸை போகிறதுக்கு முன்னே ஒரு புக்கு பிரிண்டிங் ஆன செலவு வந்து அவங்களே சொல்லிவிடுவாங்க. அதுக்கேற்றப்பறம் நாங்கள் புக்குக்கான ப்ரைஸை வந்து போட்டுங்க. இன்னும் பாருங்கள், இது ஆல் ஓவர் இந்தியான்னு காட்டுதுங்களா, அதை அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், Amazon.com இருந்தால் அதில் வந்துட்டு நம்ம புக்கான ப்ரைஸ் போட்டால் போதும். மற்றதுக்கெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கும். இப்போ மினிமம் $19 வரையும்
மினிமம் $19 தான் போடணும். $250 வரையும் போடலாம். இந்த புக்கு பிரிண்டிங்கான செலவு வந்து நான் ஒன்ஸ் ஒரு 24.4 அப்படின்னு போடுறேன். கீழே பாருங்கள் பிரிண்டிங் சொல்லிட்டு $11.40 வந்து பிரிண்டிங்க்கு போயிடும். மிச்சம் பேலன்ஸில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு சேல்ஸ் ஆனாக்கா அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து 60% மார்ஜின் வரும் நம்மளுக்கு. அது பிரிண்டிங்க்கு எடுத்த போல் போடுங்க. ஏன்னா பிரிண்டிங்க்கு இப்போ $11.40 பிரிண்டிங்கே போயிடுதுன்னா நீங்கள் $12 போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டிங்கே போயிடும். அதனால் பிரிண்டிங்க்கு ஏற்ற போல் பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடுங்க. ஒரு $2 $3 உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போல் போடுங்க. $2 $3 வந்தாலே போதும். நம்மளுக்கு ஒரு புக்கு விற்றாலே $2 வந்தாலே போதும். நான் $3 வரப்போல் போட்டிருக்கேன். போட்டுட்டு அங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 72 hours ஆகும் பப்ளிஷ் ஆகிறதுக்குன்னு. அண்ட் பப்ளிஷ்னு கொடுத்துருங்க. கீழே பப்ளிஷ்னுக்கு தான் பப்ளிஷை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சோன்னே இது போல் சேவ்னு வரும். கிளிக் பண்ணி முடிச்சா நெக்ஸ்ட் பேஜில் வந்து அதில் மென்ஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு புக்கு பப்ளிஷ் ஆகிறதுக்கு 72 மணி நேரம் ஆகும். ஒன்ஸ் அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு 72 மணி நேரம்ன்றது 48 ஹவர்ஸாவது ஆகும். இங்கே பாருங்கள் புக்கு கொடுத்தா இப்போ நம்ம பப்ளிஷ் ஆகிடுச்சு. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்மளோட புக்கோட ரேட் எவ்வளோ ப்ளஸ் அங்கே கீழே போட்டிருப்பாங்க 72 ஹவர்ஸ் ஆகும் புக்கு வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம புக்கு வந்து லைவில் வரத்துக்கு. இந்த புக்கு லைவில் வந்துட்டோன்னே நீங்கள் இந்த புக்குக்கு ஆடு கொடுத்தும் நீங்கள் சேல்ஸ் ஆரம்பிச்சிக்கலாம். அந்த ஆடு எப்படி பண்ணுறதும் நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.